அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது அஷ்டம சனி ஆளை கொல்லுமா? கடகராசி அன்பர்களே, நீங்கள் தப்பிக்க வழி என்ன? இதை பற்றி நான் சில குறிப்புகளை சொல்கிறேன். இப்போ உலகம் ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒன்றை ஒரு அழகை ரசிக்கிறது இல்லைன்னா ருசிச்சு சாப்பிட்றது கூட நமக்கு நேரம் இருக்கிறது இல்லை. நம்ம காலில் சக்கரத்தை கட்டுற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பவித்ராங்கிறது அழகான பேர், அதை சுருக்கிட்டு பவி அப்படின்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி புவியரசனுங்கிற பேர் உள்ளவங்களை பாருங்களேன், 2 எழுத்தில் புவின்னு கூப்பிடுறாங்க. 2 எழுத்தாவது பரவாயில்ல, ஜோதிகா ஜோசப்புங்கிற பேரை சுருக்கி ஜோ. அது என்னது ஜோ அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையுமே சுருக்கி நம்ம பாட்டு ஸ்பீடப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது முன்னால் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சிறு வயதாக இருக்கும்போது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி பலன்கள், 1 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி பலன்கள், இது மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இப்போது அந்த பலன், இந்த பலன், மாத பலன், வார பலன், டெய்லி பலன் நானே கூட தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னா 2 வருஷத்து பலனை படிக்கிறதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. இப்போது நான் கூட அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ அந்த ராசி சனி பயிற்சியில் இந்த அஷ்டம சனிங்கிறது 7.5 சனியை விட கொஞ்சம் கொடூரமானது தான். பர்டிகுலராக கடகராசி சிம்மராசிக்காரங்களுக்கு அது கொஞ்சம் நெகட்டிவ் பவரை ஜாஸ்தி செய்யக்கூடியது. இப்போ தமிழ் கணக்கில் மாசி மாதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது பங்குனி மாதத்தில் இந்த கடகராசிக்காரங்க எந்த பெரிய பிரச்சனை வராமல் எப்படி தப்பிக்குங்கிறத ஒரு அவுட்லைன் சொல்லுவேன். நண்பர்களே, நான் சொல்லுவதை நீங்கள் மதித்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சனியினோட தொந்தரவுலேருந்து மேக்சிமம் நீங்கள் தப்பிச்சுக்கலாம். இப்போது இந்த சனின்னு சொல்லக்கூடியது இந்த சொல்கிறோம் இல்லையா, இப்போ அஷ்டம சனி நடக்கக்கூடியது கடகராசிக்காரங்களுக்கு. இந்த கடகராசிக்காரங்களை பற்றி முதல்ல சொல்லிடுது. கடகராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீடு தனுசாக இருக்கிறதுனால நண்பர்களே விரோதிகளாக மாறி அவங்களால பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்தால வாகனங்கள்னால அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். எந்த வியாதியாக இருந்தால் கூட திரும்ப தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு செவ்வாய் யோகக்காரகன்னு சொல்லுவாங்க. அந்த ராசிக்கு 5-10 கூடைவன். அப்போது அதை எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி, தைரியம் உங்களுக்கு நிறைய இருக்குது. அப்போது உங்கள் மனது ஒத்துழைத்தால் நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். இப்போது உங்களோட ராசிக்கு உண்டான கிரகம் சந்திரன். அப்போ உங்களுக்கு கற்பனா சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த மார்பு, வயிறு இந்த பாட்டை டாமினேட் பண்ணுறவர் அவர் சந்திரன். ஓகே, அப்போது உங்களோட ஜாதகத்தினால எப்படின்னா, நீங்கள் அதிகமாக பேசக்கூட இயல்புடையவங்க. சும்மா பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பேசுகிற இயல்புனால எப்படின்னா நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ராசிகளை இப்போது பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, இந்த சந்திரன் டாமினேஷன் இருக்கிறனால எப்படின்னா, நீங்கள் வளர்பலைக்காரங்கள ரொம்ப துடிப்போடு செயல்படுவீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தேய்பிரை, அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமயங்களில் என்ன ஆகுது, மனச்சோர்வு, கொஞ்சம் ஓவராக ஆக்டிவ் இல்லாமல் ஒரு சோம்பல்தனமாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்போது மைண்டு உங்களுக்கு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிருக்கு இல்லையா, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. நான் ஜெயிப்பேன், நான் சாதிப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லைங்க மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த மைண்டை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மனசு சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் வராது. நம்பர் 2. அடுத்தால அதாவது இளமையாக குழந்தைய பருவம் அல்லது இளமை பருவத்தில் அடிக்கடி அஜீரணம், ஆஸ்துமா, தொண்டையில் உள்ள பிரச்சனை மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். அப்போது இந்த கூல்ட்ரிங்க்ஸு இதுகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்கள். சுடுதண்ணீரை குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்படின்னா அந்த த்ரோட் சம்மந்தப்பட்டது, அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி இந்த பங்குனி மாதம் உங்கள் ராசி பிரகாரம் சனி கிரகம் சதய நட்சத்திரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், நான்வெஜ் சாப்பிட்றத கம்மி பண்ணுங்கள். எமர்ஜென்சிக்கு 1-2 எடுத்துக்கலாமே தவிர கம்மி பண்ணிடுங்க. அதே மாதிரி ராகு எப்படின்னு கேட்டிங்கன்னா, புகையிலை லிக்வர் சம்மந்தப்பட்டவருங்கனால அந்த ஹேபிட் இருக்கிறவங்க அதை கம்மி பண்ணிக்கோங்க. உடனே விட்டுற முடியாது. ஏன்னா உங்களுக்கு மனசு சந்திரன் இல்லையா, அதனால் மேக்சிமம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதன் மூலம்தான் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு. அதனால் அதை குறைச்சிக்கொள்ளுங்க. வீட்டில் வளர்க்குற நாய், பூனை அதுகிட்ட ரொம்ப கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா
விஷக்கடி, அதாவது பூச்சி, தேள் அது இது கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இருக்கிறது நம்ம உஷாராக இருந்துக்கிட்டால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. ஆமாம். அந்த ராகுனோட பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சனிக்கிழமை 9:10 ராகால நேரத்தில் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நாகதேவதை கோயில் இருந்தால் போய் பால் ஊற்றி சுற்றி கும்பிட்டுட்டு வாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, இந்த பங்குனி மாதம் ஃபுல்லாக அந்த சனியை வந்து ராகு கண்ட்ரோல் வச்சுருக்குது இல்லையா, அதனோட நெகட்டிவ் பவர்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். பங்குனி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரத்தை கண்ட்ரோலில் வராரு சனி பகவான். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓகே. இப்போது தினமும் வாக்கிங் போகிறது, சனிக்கிழமை வந்து காக்காவுக்கு ஏதாவது மிச்சரோ அல்லது எள்ளு கலந்த சாதம் போடுறது, அதே மாதிரி வந்து சனிக்கிழமை வந்து உடல் ஊனமுற்றவர்களை கேண்டிகேப்ஸுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி துப்புரவு தொழிலாளிகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறது, குலதெய்வ கோயில் வழிபாடு, இதெல்லாம் வந்து எப்படின்னா உங்களை வந்து சனி பகவான தொந்தரவுலேருந்து காத்து விடும். அது மட்டும் இல்லாமல் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி வந்து 7ஆம் வீட்டுக்குரியவர் 6ஆம் வீட்டுக்குரியனால கணவன் மனைவி உறவுகள் வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், சனி பகவான் வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டா அவரோட நினைவு, அதாவது வந்து நெகட்டிவை குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுப்பார். அன்பர்களே, நான் சொல்லியபடி நீங்கள் நடந்து கொண்டால் அஷ்டம சனியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். எந்த விதமான பயமும் வேண்டாம். பயமுணர்ச்சியே உங்களை நிறைய பாதிக்கும். பயம் வேண்டாம். எல்லாம் இறைவன் அருள். நன்றி, வணக்கம். இது பிடித்திருந்தால், இந்த யோசனை, இந்த அட்வைஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பாலு.